வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவாரூர் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பிகை அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட விட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது கோயிலோட பற்றி தான் காட்சி கொடுத்தது காணப்படுது. காட்சி கொடுத்த தரிசனம் பண்ணிக்கலாம். காட்சி கொடுத்த தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கமலாய கொடுத்து காட்சிட்டு இருந்துச்சு. இதான் கோயிலோட கமலாய குளம் நமக்கு காட்சிட்டு இருந்தது. கமலாய பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த தலம் பார்த்திங்கன்னா தேவார பாடப்பெற்ற காவிரி தெங்கரை தலங்கள் இது 87வது சிவஸ்தலமாகும். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கம்பீரமாகவும் காட்சி தருகின்றது. கோயிலுக்குள்ள வந்துட்டோம்னா 4 நிலைகளை கொண்ட 2ஆம் கோபுரம் தெரிகிறது. ஆலயத்துக்குள் செல்கிறோம். அடுத்து கொடிமரம் காணப்படுகிறது. ராஜகோபுரமும் 80 விமானங்கள் நமக்கு காட்சி தருகின்றது. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம தியாகராஜ சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இது வன்மீகநாதர், லெஃப்ட் பார்த்தீங்கன்னா தியாகராஜர், இந்த பக்கம் பார்த்தா கிழக்கு நோக்கிய அது அசலேஸ்வரர் திருவாரூர் அறநெறி என்ற பெயர்கள் பெற்றார். வாங்க இப்போ ஸ்தலத்தோட மூலவை தரிசிக்கலாம். வாங்க. இத்திருக்கோயிலுடைய மூலவை திருப்பேர் வன்மீகநாதர் என்றும் பொற்றிடம் கொண்டநாதர் என்ற திருநாமத்தோடு நமக்கு காட்சி தருகின்றார். புற்று அப்படி சுயம்பு திருமணியுடன் தனிச்சிறப்பாக சுகத சக்கரவர்த்தியும் திருவாரூர் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. அதாவது பார்த்திங்க அப்படின்னா வேத விடகர் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் வேத விடங்கர், திருநள்ளாறு நாகவிடங்கர், நாகப்பட்டினம் சுந்தர விடங்கர், திருக்காரவாய்கள் ஆதி விடங்கர், திருக்கோவிலிருந்து அவனி விடங்கர், திருவாய்மூர் நீல விடங்கர், வேதாரண்யம் புவனி விடங்கர் ஆகியோரும் சப்த விடங்க தலங்கள் இது ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த தியாகராஜ சுவாமி கோயிலோட நந்தி நின்றுட்டு இருக்காங்க. இவர் தான் தியாகராஜர் சுவாமி என்ற பெயர் பெற்றார். தியாகராஜர் பக்கத்தில் இருக்கு அம்மன் பார்த்தீங்கன்னா கொண்டி அம்மன் என்ற பெயர் பெற்றார். இவருக்கு மாலை சாயரட்சை பூஜைகள் நடைபெறுகிறது. தியாகராஜ சுவாமிக்கு அபிஷேகமும் கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா படைகள் லிங்கம் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. அதாவது பார்த்தா அபிஷேகமும் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போ வாங்க போய் கோயிலோட மணி அவசரம் நம்ம கேட்கலாம்.
இப்போ நம்ம தியாகராஜ சுவாமியும் வன்மீகநாதரும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்று பிரகாரம் வரும் வாங்க. இதான் அந்த கோயிலோட அம்மன் சந்நிதியோட என்ட்ரன்ஸ் வழியாக போகலாம். வாங்க போது முதல்ல சித்தருக்கு தரிசிக்கலாம். 18 சித்தர்கள் ஒன்றாக போற்றப்படும் இந்த கமலமுனி சித்தர் இங்கே பெயர் பெற்ற வாங்க கமலமுனி சித்தர் தரிசிக்கலாம். இதாவது கமலமுனி சித்தருக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மன் சந்நிதி தரிசிக்கலாம். வாங்க அம்மன் சந்நிதியோட கோடை மரம் வழிபடும் அடுத்த நந்தியப்பெருமான் காட்சி தருகின்றது. வாங்க அம்மன் தரிசிக்கலாம். திருக்கோவிலுடைய அம்மனின் திருப்பேர் கமலாம்பிகை என்ற பெயர் பெற்றார். அம்மனுக்கு 51 சக்தி பீடங்கள் ஒன்றாகவும் இது ஞான சக்தி பீடங்கள் போற்றப்படுகிறது. அமர்ந்த கோலத்தை பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. அம்மன் தரிசிக்க முடிச்சுட்டு வந்து கோயிலுக்குள்ள வெளியே போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ளாகை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.